ஹாய் இன்னைக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஆனியன் பக்கோடா தான் பண்ண போகிறேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் போது இது ரொம்ப சிம்பிளான வேலையாக இருக்கும், ஈஸியாகவும் முடிஞ்சிடும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சமாக கறி மசால் பொடி, கொஞ்சம் காயப்பொடி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டுட்டு ஆனியனை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாதீங்க, அப்புறம் பேட்ரு வந்து வம்பாக போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு இது பண்ணோன்னா நம்மளுக்கு பதமாக கரெக்டாக வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சூடானாலும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி போட்டு எடுத்துட வேண்டியதாக. கரெக்டாக ஷேப்பாலாம் உருட்ட தெரியாது, சும்மா கைக்கு வந்த ஷேப்பில் போட்டு எடுத்திருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே ஆனியன் பக்கோடா நல்லாவே இருக்கும். ஏதாவது நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் போது இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் ஸ்நாக்ஸுக்கு. ஸோ இதை செஞ்சு ஒரு டீயோ இல்லை காஃபியோ வச்சு சாப்பிட்டா அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுவும் மழைலாம் பெஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சாப்பிடும்போது செமையாக இருக்கும்.